ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லேடிஸ்க்குமே வந்து கிச்சன் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு நாளையில் பாதி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி அந்த கிச்சன் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். நான் வந்து எப்படி எங்கள் வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ. கிச்சன் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற வீடியோஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய கிச்சனில் வந்துட்டு நான் வந்து எனக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான திங்ஸ்லாம் நான் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எதாவது சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு என்னோடய டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிறிஸ்மஸ் மூடோடையே நம்ம வந்துட்டு என்னோடய கிச்சன் டூரும் பார்த்துடலாம் வாங்க. நான் எப்படி என்னோடய கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கவுண்டர் டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்து எப்பயுமே வந்துட்டு நான் அந்த ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் வந்துட்டு முன்னாடியே வச்சுருப்பேன். ரெகுலராக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவேன், ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன், இல்லை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த இடத்துல நான் வச்சுருப்பேன். இது வந்து எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே தாங்க வச்சுருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னா தான் இதை யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இதில் வந்து எப்போவுமே ரஸ்க் இருக்கும். டீ வைக்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க கேட்கும் போது இதை எடுத்து கொடுத்துருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஸ்பைஸ் ரேக் பற்றி. இது வந்து ஸ்பைஸ் ரேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து வாட்டர் பாட்டில் எப்போவுமே இதில் தண்ணி ஃபில் பண்ணியே தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு செட்டப் தேவைப்பட்டது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஹார்லிக்ஸு பூஸ்ட் எதுனாலும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் போடுவேன். வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸ் போடுறதுனாலும் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீத்தூள் வந்து எப்போவுமே இங்கே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை டப்பா. இது வந்து சால்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு. இது வந்து ஜாடியில் தான் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஜாடியில் வந்து புளி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் புளி தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காய டப்பா. இவ்வளோ தான். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரல் கல். இதில் வந்து இஞ்சி தட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே இது வந்து வச்சுருப்பேன் நான். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய அஞ்சரை பெட்டி. இதில் வந்துட்டு எல்லா ஸ்பைசஸும் நான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் நடுவில் தான் வந்து மஞ்சத்தூள் வச்சுருப்பேன். அதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ்வுங்க. இது வந்து 3 பர்னர் ஸ்டவ் தான். இது வந்துட்டு நான் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 இயர் இருக்கும்போது இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து சாப்பிங் போர்டு வச்சுருப்பேன், சர்விங் பவுல் வந்து வச்சுருப்பேன். இது வந்துட்டு ஏதாவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம எடுத்து டக்குன்னு கொடுக்குறதுக்காக வச்சுருப்பேன். இந்த இடத்துல வந்துட்டு கத்தி வந்து 2 வச்சுருக்கேன், லைட்டர் அண்ட் சிசர் வந்துட்டு நம்ம பால் பேக்கெட் கட் பண்ணுறதுக்கு, கிச்சனில் ஏதாவது கட் பண்ணோம் அப்படின்னா சிசர். ஆயில் ரேக் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு போத்தீஸில் தான் இது கிடச்சிது. நான் வந்து போத்தீஸில் தான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ரீஃபைன் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெய் டப்பா எப்பயுமே இங்கே தான் வச்சுருப்போம். பிக்சர் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணும் போது நமக்கு இந்த டைல்ஸ்லலாம் வந்துட்டு பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக ஒட்டிக்கும், பிசுபிசுப்பாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரியான பிக்சர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கூடை. இந்த கூடை வந்துட்டு எப்பவுமே கவுண்டர் டாப் மேலே தான் நான் வச்சுருப்பேன். மேலே வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு செகண்ட் ரேக்கில் வந்துட்டு நான் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட் ரேக்கில் வந்துட்டு பூண்டெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரிவால்விங் ஸ்பைஸ் ரேக். இது வந்து வாங்கி கூட ஒரு 7 இயர்ஸ் பக்கமாக ஆகுதுங்க. இந்த ஸ்பைஸ் ரேக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 16 ரேக்ஸ் இருக்குது. இது வந்து இப்படி மூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பூஜாடி மாதிரி அழகாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸில் தாங்க வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து நம்ம சின்ன ஜார் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சின்ன ஜார் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இது மேலேயே நான் வச்சுருவேன். பாத்திரம்லாம் கழுவிட்டு இதில் வந்து எல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து நான்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இது வந்து மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்துட்டு ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸூக்கில் வந்துட்டு நம்ம ரெகுலராக எந்தெந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த திங்ஸை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பீதாம்பரியோட அந்த லிக்விட் வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்துட்டு விம் லிக்விடு. இது வந்து ஹேண்ட் வாஷ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸோ அந்த பாத்திரம் கழுவுற சோப் வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா எஸ்ஸூக் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் வந்துட்டு கீழே வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹூக் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம கபோர்டில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு கீழேயே வந்து நான் ஒரு ஸ்பைஸ் ரேக் ஒன்று செட் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், இது வந்து சாம்பார் பவுடர், இது கரம் மசாலா, இது வந்து கொத்தமல்லி தூள். இந்த 4 பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மசாலா. கைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்கில் தாங்க நாங்கள் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம அதில் கவுண்டர் டாப்பில் வச்சுருப்போம், இல்லைன்னா வந்து காய்கறி டப்பாவில் வந்து கீழே வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடம் கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பூரி கட்டையும் இதில் வச்சுக்கலாம், இந்த சப்பாத்தி கட்டையும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஸூக் தான் செட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் கப்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விண்டோவிலேயே வந்து நமக்கு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் வந்துட்டு நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா இது வந்து ஒரு செராமிக் பவுல். இந்த பவுலில் வந்துட்டு நம்ம குக்கர் விசில்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி தாங்க. வெத்தலை கொடி வந்துட்டு நான் வேர் விடுறதுக்காக இப்போதைக்கு தனி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர். நம்ம ஏதாவது ஸ்பைசஸ் பொரிக்கிறோம், ஏதாவது ஆயிலியாக நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் பொரிக்க வேண்டி இருந்ததுன்னா அதை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அதுக்காகவே ஒரு 4 டிஷ்யூ பேப்பர் வந்து எப்போவுமே இங்கே வச்சுருப்பேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் இங்கே வச்சுருக்கேன். இது வந்துட்டு பெப்பர் தூள். இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா நானே செஞ்சது தான். ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்டில் நானே ரெடி பண்ணது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸூக்கில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லா ஸ்பூன்ஸுமே போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் வந்து என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ்லாம். இப்போ வந்து கீழே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கபோர்டில் என்னென்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு நான் கரண்டியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர், அப்புறம் பீலர் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு தட்கா பேன் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு மத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து மத்து இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சொம்பு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பவுல்ஸ் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட் போட்டு தரணும், ஸ்நாக்ஸ் போட்டு தரணும்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த இடத்துல நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு தான் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லிட்லாம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து இங்கே கிடையாது. பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி தான் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சின்னதாக ஒரு ஆர்கனைசர் மாதிரி வாங்கிட்டு அதில் வந்துட்டு இந்த லிட்டெலாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரங்கள்லாம் பண்ணுற பொருள்கள்லாம் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா குக்கர்ஸ்லாம் வச்சுருக்கேன். நம்ம சைஸ் வாரியாக நான் வந்து 3 குக்கர் வச்சுருக்கேன். இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். இங்கே வந்து தேவையில்லாத நம்ம பெரிய பெரிய அண்டா இந்த மாதிரி பொருளெல்லாம் இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் பாட்டில், இது தேங்காய் எண்ணெய் பாட்டில். கிச்சன் சம்மந்தமான ஸ்பேர் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா இங்கே தான் நான் வச்சுருப்பேன். இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற சோப்பு, அப்புறம் இந்த சோப்பு, இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ் எல்லாமே நான் இந்த ஸ்டாண்டில் வச்சுப்பேன். தீரும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி கூடை. இந்த கூடையில் தான் நான் வந்து அரிசி வச்சுருப்பேன். இதில் அதிகமாக வாங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம புழு வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இதில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற ப்ரௌன் ரைஸ் தான். அதுவும் வந்துட்டு கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருக்கேன். முடிச்சதுக்கப்புறமா நம்ம கை தொடச்சிக்கிறதுக்காக இது வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் இங்கே இருக்கும். இங்கே இது வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பவுல் வந்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரங்கள்லாம் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் தான். இது வந்துட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்து எதாவது பொரியல் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு ரேக்கில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாய். இந்த நான்ஸ்டிக் கடாயில் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ற போது இந்த கடாயில் தான் நான் செய்வேன். இது பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுல். நம்ம ஏதாவது மிக்சிங் யூஸ் பண்ணுறதுன்னா அந்த கண்ணாடி பவுல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தேங்காய் எப்போவுமே இந்த பவுலில் தான் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓவரால் நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ் தான். ஃபனல் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு பிளேஸில் தான் வந்துட்டு எல்லா சுத்தியல் எல்லாமே வந்து வச்சு கட்டிங் பிளேடு சுத்தியல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது வந்து நம்ம ஏதோ தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பேக்கும் வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு டஸ்ட்பின் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்க்காக வந்து ஒரு சின்னதாக அழகாக ஒரு கேலண்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கோம். இதுக்கு தான் ப்ளக் பாயிண்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வைக்க வேண்டியதாகிடுச்சு.
இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருப்போம். ஸோ குழந்தைங்க எடுக்காத அளவுக்கு கொஞ்சம் மேலே வச்சுருப்போம். செகண்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா மசாலா பொருள்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் போட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பிஸ்கெட் ஐட்டம்ஸ் அண்ட் சிப்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இந்த கபோர்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ் வந்துட்டு நம்ம மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது டஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக போயிடும். ஸோ அதுக்காக தான் புதுசாக ஒரு ப்ரஷ் வாங்கி இந்த இடத்துல செட் பண்ணி. இந்த ஸ்பைஸ் ரேக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 6 பீசஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மசாலா பொருள் எல்லாமே இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லெவிஸ்டா வந்துட்டு காஃபி பவுடர் அண்ட் டீ பவுடர்லாம் இங்கே தான் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காயின்ஸ் இருக்குது. நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக காயின்ஸ் நம்ம சேரும் இல்லைங்களா, அந்த மாதிரி காயின்ஸ் எடுத்து இதில் போட்டு வச்சுருவேன். நெக்ஸ்ட் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கடலக்கொட்டை புதுசாக வாங்கியிருந்தனால இதில் ஆட் பண்ணியிருக்கேன். புதுசாக வாங்கிட்டு வந்து கடலக்கொட்டை, அப்புறம் வந்துட்டு வரமிளகாய் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த 3 பவுல் வந்துட்டு நம்ம அதிகமான ரேஷியோவில் எந்த பொருளெல்லாம் வச்சுருப்போமோ அது வந்து இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்நாக்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் டூர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.